Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை சோடா மோர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 3 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கிளாஸில் சோடா ஊற்றி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி குலைவிலே இடித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை 1-2 இடித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி இடித்து செஞ்சோம் அப்படின்னா சோடா மோர் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1-2 இடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப மையாலாம் இடித்து எடுக்க வேண்டாம், 1-2 இடித்து எடுத்தாலே போதும். ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்து இடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து இடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1-2 இடித்து எடுத்தாச்சு. இப்போ தயிர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தயிரில் கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். விஸ்க வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதனால தான் நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிரை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இல்லை நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் அது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ சோடா மோர் ரெடி பண்ணிடலாம். சோடா மோர் ரெடி பண்ணுறதுக்கு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி மண்பானை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/4 கிளாஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியாச்சு. இதில் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிளாஸ் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோடா மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஜில்லுன்னு குடித்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோடா மோர் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.